ஹாய்ங்க, இன்றைக்கி வந்துட்டு என் பொண்ணு ஸ்கூல்லேருந்து பிக் பண்ண போகிறோம். அந்த வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க. யூகேயில் சில ஸ்கூலில் வந்து ஸ்கூல் பஸ் சர்வீசஸ் இருக்குது. பட் சில ஸ்கூல்லலாம் வந்துட்டு குழந்தைங்களுக்கு வந்து ஸ்கூல் பஸ் சர்வீசஸ் கிடையாது. நம்ம தான் போய் குழந்தைங்கள பிக் பண்ணிவிட்டு ட்ராப் பண்ணிட்டு வர மாதிரி இருக்கும். ஸோ தினமும் போக 2 கிலோமீட்டர், வர 2 கிலோமீட்டர் நடராஜா சர்வீஸ் தான். இப்போ கிளைமேட் கொஞ்சம் நல்லா இருக்கிறதுனால பரவாயில்ல. பட் வின்டர் டைம்லாம் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். குளிரில் நடந்து போகிறதுக்குள்ளார அம்மம்மா இங்கே எல்லாமே நம்மளே தான் பண்ண வேண்டியதாக இருக்குது. வேறு ஆப்ஷனும் இல்லை. பட் ஆனால் ஒன்றுங்க, இந்த யூகே வந்து நான் ரொம்ப நிறைய கற்றுருக்கேன். ஒரு டீ கூட போட தெரியாது எனக்கு. கேக் பேக் பண்ண தெரியும். அப்புறம் வெஜிடேரியனில் எல்லாமே சமைப்பேன், நான் வெஜிடேரியனில் எல்லாமே சமைப்பேன். ஸோ எல்லாமே சமைக்க வந்துட்டு எனக்கு தெரியும். என்னையே எனக்கு ஒழுங்காக பார்த்துக்க தெரியாது. பட் ஆனால் இப்போ நான் 2 குழந்தைய பார்த்துக்கிறேன். அப்புறம் என் மாமியாரோட குழந்தையும் சேர்த்து, வேறு யாரும் இல்லைங்க, என்னோடய ஹஸ்பண்ட் தான், அவரையும் சேர்த்து நான் வந்து பார்த்துக்கிறேன். ஸோ இந்த யூகே வந்து எனக்கு ரொம்ப நிறையா வந்து கற்றுக் கொடுத்துருக்கு. ஐம் ஸோ கிரேட்ஃபுல் ஃபார் தட். எதையும் தனியாக சாதிச்சிடலாண்டா அப்படின்ற ஒரு தைரியத்தையும் கொடுத்துருக்கு. நாம் இப்போ ஸ்கூலுக்கு வந்துட்டோம். பாப்பாவை பிக் பண்ணிட்டு நான் இந்த ஏரியாவுக்கு வருவேங்க. இந்த ஏரியா வந்து அவ்வளோ அழகாக இருக்கும். வியூ வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். இங்கே வந்து குதிரை இருக்கும், அப்புறம் ப்ளே ஏரியா இருக்கும். நானும் என் பொண்ணும் கொஞ்சம் நேரம் இங்கே இருந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு விளையாண்டுட்டு இந்த குதிரையெல்லாம் பார்த்துட்டு ஜாலியாக அப்புறம் திருப்பி வீட்டுக்கு போவோம். 2 பேரும் ஸ்கூல் விட்டு வரும்போது ஹார்ஸ் பற்றியெல்லாம் பேசிட்டு வருவோம்ல சிவராதியா? உனக்கு என்ன பிடிக்கும்ங்க? ஹார்ஸ் என்ன பண்ணும்? வேற என்ன பண்ணும்? கிராஸ் எல்லாம் சாப்பிடுமா? அப்படியா? அவன் கூட ப்ளே பண்ண ஹாப்பி ஆயிடுமா? ஓகே. இப்படி தாங்க நாங்கள் ஏதாவது பேசிக்கிட்டே வருவோம். எனக்கு பேசுறதுன்னா ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி என் பொண்ணுக்கு பேசுறதுன்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த யூடியூப் ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணதுக்கான ஒரு மெயின் ரீசனே இதுதாங்க. ஏன்னா எனக்கு ரொம்ப பேச பிடிக்கும். அதனால் யார்கிட்ட பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசித்தேன். அதான் உங்ககிட்ட பேசலாமே அப்படின்னு சொல்லி தான் என் யூடியூப்பே நான் ஸ்டார்ட் பண்ணேன். உங்கள் கூட என் ஸ்டோரியை ஷேர் பண்ணுறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. இதே மாதிரி அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.